வணக்கம். பீர்க்கங்காய் பிரட்டல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ பீர்க்கங்காய், 100 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். எண்ணெய் சட்டியில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றி சிறிதளவு கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் 3 ஒன்றா பொறுமையாக ஒன்றா போட்டு செவக்கிற வரைக்கும் பொரிச்சிட்டு சிம்மில் வச்சுக்கணும். வச்ச பிறகு அதில் வெங்காயமும் கருவேப்பிலை போட்டு வதக்கணும். பொன்னிறமாக வதக்கணும். பீர்க்கங்காய் உடம்புக்கு மிகவும் குளிர்ச்சி. இந்த வெயில் நேரத்தில் பீர்க்கங்காய் சேர்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கணும். சிறிதளவு கருவேப்பிலையும் போட்டு அதையும் போட்டு வதக்குவோம். பீர்க்கங்காயிலேருந்து அதில் உள்ள தண்ணி வெளியில் வரணும். அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா வதங்கும். வதங்குறதுன்னு தெரியும். சிறிதளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா வதக்கணும். கல் உப்பு போட்டு நல்லா தேவையான அளவு வதக்கிக்கணும். பீர்க்கங்காயில் கொஞ்சமாக தான் உப்பு போடணும். வதங்கினோடனே புசுக்குன்னு கொஞ்சமாக போயிடும். சிறிதளவு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், குழம்புத்தூள் 1 ஸ்பூன் போடணும். நான் ஃபஸ்ட்டு 1/2 ஸ்பூன் போட்டேன். திரும்ப பத்தலைன்னு திரும்ப இன்னும் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் நல்லா பெரட்டும். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும். தண்ணி ஊற்றி கொதித்த பிறகு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் எடுத்து பிரட்டி விடணும். 10 நிமிஷம் சிம்மிலேயே வச்சு வந்தால் நல்லா வெந்து அதில் இருக்க எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். அப்படி வந்துச்சுன்னா பீர்க்கங்காய் பிரட்டல் தயாராகிடுச்சுன்னு அர்த்தமாயிடும். இப்போ சுவையான பீர்க்கங்காய் பிரட்டல் தயார். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வெறும் சாதமும் ரசமும் பீர்க்கங்காய் வச்சு தொட்டு தான் பிரட்டி சாப்பிடப்போம். சுவையான பீர்க்கங்காய் பிரட்டல் ரெடி ஆகிடுச்சு. வணக்கம்.